நாயகன் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் வந்து சென்சார் இஷ்யூனால ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சிஎம் விஜய் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளில விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஜனநாயகன் படம் ரொம்ப நாள் கழிச்சு எல்லா தடைகளையும் தாண்டி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பயங்கரமா இருக்கு படம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்னு. இதில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. முன்னாடியே இந்த படம் கசிஞ்சிருந்த யூடியூப்ல நெட்லலாம் இதாயிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்துமே அந்த கூஸ் பம்ப்ஸ் அடங்கலை. ப்ரோ நான் வந்து நெட்டு ரிலீஸ் ஆனப்போ நான் பார்க்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேட்டரில் பார்க்கணுன்னு ஒரே குறிக்கோளாக இருந்தேன். உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அதில் இந்த லோகோவில் பாரு டிவிக்குன்னு வரும், அப்படி கூஸ்பமாக இருந்தது. அதே மாதிரி நிறையா தேட்டர்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த படத்தினால. ஏன்னா நிறையா சென்சர் இஷ்யூ நிறையா இதனால இந்த படம் வெளிவராமல் இருந்தது. இப்போ வெளிவந்திருக்குது. தேட்டரில் கூட்டம் அலமோது அவ்வளோ கூட்டம். ஒரு 2-3 நாளைக்கு டிக்கெட்டே இருக்காது போல், அவ்வளோ கூட்டம். இப்போ செம்ம கூஸ்பம்ஸான சீன்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கிட்டத்தட்ட இது முழுக்க ஒரு தளபதி படமாகவே இருக்குது. அவரோட அரசியல் ரெஃபரன்ஸ் ஆகட்டும், தளபதி அப்படிங்கிற நேம் ஆகட்டும், எல்லாமே சாங்லேருந்து எல்லாமே ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது. அதுக்காகன்னு 10 டைம் பார்க்கலாம் படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதேமாரி எம்ஜிஆர் சார் அப்படி ஃப்ரேமில் காட்டிட்டு அப்படி ஒரு காட்டுவாங்க பாரு, செம்மையாக இருந்துச்சு. அதேமாரி எம்ஜிஆர் சார் வந்து இது கொடுப்பாங்க, சாட்டை. தளபதி, அவர் பேர் தளபதி, இருந்தால் சாட்டை வச்சு இந்த சீன்லாம் செம்ம மாசாக இருந்தது. எலெக்ஷன் முன்னாடியே வந்திருந்தா 200 தொகை கூட அடிச்சிருக்கும் பழகுது. அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனால் ரத்த தெரிகிற காட்சி கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஃபைட்டு, அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இதில் ஒன்னொன்றும் அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை வளர்த்துறது, அப்பா ஸ்தானத்தில் சித்தப்பா ஸ்தானத்தில் இருந்து வளர்த்துறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்க லவ்வர்கிட்ட சொல்லுவா, இது வந்து அண்ணனா பார்த்தா அண்ணன், சித்தப்பாவை பார்த்தா சித்தப்பா, என்னோட தளபதியாக பார்த்தா தளபதி, என்னோட அண்ணனா அப்பாவை பார்த்தா அப்பா, என்னோட சித்தப்பா, இதுன்ட்டு அந்த சீன்லாம் வந்து எனக்கு கண் கலங்குற மாதிரி இருந்தது. முழுமையாக சொல்லணும்னா இந்த தளபதியோட வெறியன் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இது படம் இல்லை, ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முழுக்க அவரோட ஸ்டண்ட்டு, டைலாக்கு எல்லாமே அந்த அளவுக்கு தளபதி ஃபேன்ஸை ரசிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஓவரால் நல்ல படம். என்ன ஒரு இதுனா ஒன்னொன்னும் கடைசி படம் அப்படின்றதுனால அனுபவிச்சு நடிச்சிருக்கிறாரு தளபதி. இப்போ இருக்கிற சிஎம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கௌதம் மேனன் அவரு ஒரு 2-3 சீனுக்கு தான் வராரு. அதுக்கப்புறம் இது பண்ணல. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் அண்ட் ட்விஸ்ட். கச்சேரி பாட்டெலாம், இந்த லாஸ்ட் டான்ஸ் மூமெண்ட் செம்மையாக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் இதுக்கு மேலே நம்ம விஜய் சாரை மிஸ் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது அரசியலுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தாலுமே இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா அரசியல்லாம் உள்ள நிறையாவே இருக்குது. கொஞ்சம்லாம் சொல்ல முடியாது, நிறையாவே இருக்குது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சார அந்த செத்தாங்களா, அதெல்லாம் தெளிவாக போல்டாக பண்ணியிருக்காரு எச் வினோத். விஜய் சாரும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி பண்ணியிருக்காரு. பிரகாஷ்ராஜோட ஆக்டிங்கு, அவரு ஒன்னொன்னுக்கும் ஒரு இது கொடுப்பாரு. வில்லன் கேட்கும் போது அந்த ஒரு இது, நான் உன்கிட்ட சொல்ல வேணான்னு தான் இருந்தேன். அந்த ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இதுல அரசியல் பார்த்தீங்கன்னா அரசியல் நிறைய வந்திருக்குது. வயலன்ஸ் இருக்குது, ஆனால் அது படத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நம்ம புஷ்பமாக இருக்குது படம். நம்ம தெலுங்கு சாயல் இருந்தாலுமே நம்ம தளபதிக்காக இந்த படம் வந்து சூப்பராக கொண்டாடலாம்.
என்னன்னா இவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தாங்களா, அப்போ விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரசியல் பேசினதுனால அவர் அந்த சிஎம் ஆகிறதுக்கு ஒரு 10 சீட்டு இடையூறாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுவுமே சேர்ந்து அடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மோசம்லாம் சொல்ல கிடையாது, ரியலாக நடந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. கூஸ் பம்ப்ஸான சீன் நிறைய இருக்குது, தேட்டரில் உங்களுக்கு புல்லரிக்கு மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. ஃபைட் சீன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. கடைசியில் என்ன வந்திருக்குன்னா அதில் நிறையா விஷயம் இருக்குது. ட்ரெய்லர்லேயே அப்பயே போட்டு காமிச்சிட்டாங்க. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்கடான்னா கொலை பண்ண வரீங்களா அப்படின்ற சீன்ஸ் எல்லாம் இருக்குது. பிடிச்ச சீனை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பாருங்க. அப்போ வந்து பிரகாஷ் ராஜ் எல்லாம் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கத்தியில் இது ஸ்பூனில் குத்துட்டு ஒரு குத்துவார் பாருங்க, அந்த சீன் செம்மையாக இருக்கும், கூஸ்பமாக இருக்கும். அப்போ பேக்ரவுண்டில் மியூசிக் போடுவாங்க, ராவண மவன்டா, அது கேட்கும்போது பயங்கர கூஸ்பமாக இருக்கும். கிளைமேக்ஸ் பீக் லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போதைக்கு ஜென்ரேஷனுக்கு எந்த மாதிரிலாம் ஏஐ இருக்கோ அந்த ஏஐலாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஒரு குட் மூவி தான். இல்லை எம்ஜிஆர் வந்து ஃபோட்டோஸில் தான் வர மாதிரி இருக்குது, நேரில் வர மாதிரி இல்லை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாட்டை வந்து அவர் நேரில் வந்து கொடுக்குற மாதிரிலாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் வந்து ரத்த தெரிகிற காட்சி தான் நிறையா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஒரு 2-3 சீன் அந்த 2030க்கு 50க்கு மேலே அந்த இந்திரன் படத்தெல்லாம் ரொபோட்டிக்ஸ் வச்சு இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ரொபோட்டிக்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்லாம் ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் பூஜா ஹெட்ஸுக்கு அந்த அளவுக்கு இல்லை, சும்மா வந்தாங்க போகிறாங்க. முழுக்க இது ஒரு தளபதி படம், ஓகேங்களா. தளபதி அப்படிங்க, தளபதி எந்த அளவுக்கு அழகாக காட்ட முடியுமோ, எந்த அளவுக்கு ஃபைட்டு டைலாக் டெலிவரி எல்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. விஜய் சார்ந்தவர்களுக்கு, விஜய் நேசிக்கிறவங்களுக்கு, விஜய் கட்சிக்காரர்களுக்கு பிடிக்கும். தீய சக்திக்காரங்க தேட்டர் பக்கமே வரமாட்டாங்க. வந்து அவங்களுக்கு பார்த்தாவே பிடிக்காது, விஜய் போஸ்டர் பார்த்தாவே பிடிக்காது. ஸோ அந்த பர்சன்டேஜ் பீப்புளுக்கு பிடிக்காது. கண்டிப்பாக ஒவ்வொரு விஜய் ரசிகர்களும் சரி ஒரு மினிமம் 5 டைம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் 500 கோடி அடிக்கும். ப்ரொடக்ஷன் டீமுக்கே நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடும். கண்டிப்பாக இந்த படம் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த யூடியூபர் அவன் பேர் மறந்துருச்சு, மதன் கௌரி வரான். நெகட்டிவ் வந்து ஒரு 4-5 இடத்துல போர் அடிக்குது, அதுதான் நெகட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும். ரத்தம் தெரிக்கிற காட்சிலாம் நிறையாவே இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. ஃபேமிலியாக இருந்தாலுமே வந்து ரத்தம் தெரிக்கிற காட்சி, ஃபைட் சீன்ஸ் தான் கொஞ்சம் வல்கராக இருக்க ஒழிய இந்த ஆபாச காட்சிகளோ மற்றபடி வல்கரான சீன்ஸ்களோலாம் கிடையாது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் பயங்கர, ஃபஸ்ட்டு புதுப்படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி பயங்கரமாக டிக்கெட்டே கிடைக்காத மாதிரி போகிற நிலமை வரும். ஏன்னா அந்த 6 மாதமாக எந்த படமும் வந்து சின்ன தேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆனதே இல்லை. இந்த படம் வந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சின்ன பி கிரேட் தேட்டர் கூட இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகி தரும்னு நான் நம்புகிறேன். மீதியெல்லாம் நல்லா இருக்குது. தன்னோட மகளை எப்படி வளர்த்தணும் அப்படின்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பா யார் கௌதம் வாசுதேவன் சொன்னதுனால இந்த வளர்ப்பு பொண்ணை எப்படி அந்த கௌதம் வாசுதேவன் சொன்ன ஃபீல்டுக்கு கொண்டுட்டு போறாரு அப்படின்றதுக்காக இந்த ரத்தத்தை எரிக்கும் காட்சிக்காக மட்டும்தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தளபதி படம்னாவே ஃபேமிலி உள்ளே வந்துடுவாங்க. ஏ சர்டிஃபிகேட்டை தாண்டி எந்த அளவுக்கு ஃபேமிலி உள்ளே வராங்க, இந்த படம் எந்த அளவுக்கு நெட்டில் கசிஞ்சுமே பெரிய வெற்றி பெறுமா பெறாதான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது ரேட்டிங்கே கொடுக்க முடியாது. ஒரு விஜய் சாருக்காக ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழா. நம்ம வந்து ஒரு திருவிழாவுக்கு வந்துருப்போம் அப்படிங்குமோ அந்த மூமெண்ட் தான். ராஜ் வந்து அல்டிமேட்டா நடிச்சிருக்கிறாரு. சீன்ஸ் அதுல பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சீனு இன்டர்வலுக்கு முன்னாடி சொல்லுவா அப்படி பாருங்க, அந்த பைப்பெல்லாம்
போட்டுக்கிட்டு சொல்லுவாப்படி, அதெல்லாம் எனக்கு கூஸ் பம்ஸாக இருந்தது. அதே மாதிரி அந்த ஸ்டன் அடிக்கிறதெல்லாம் கூஸ் பம்ஸாக இருந்தது.